பாஸ்தா செய்யலாமா? இது வந்து ஷெல் பாஸ்தா, ஸ்ப்ரிங் பாஸ்தா தான் நான் எப்பவும் சூஸ் பண்ணுவேன். பட் இந்த டைம் இதான் கிடைச்சதுன்னு வாங்கிட்டு வந்தேன். செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் பாஸ்தா தேவையான எல்லாமே நான் கட் பண்ணி வச்சிட்டேன். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி வந்து நல்லா பியூரியா அரைச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு முட்டைக்கோசும் கேரட்டும் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டாணி வீட்டுல இருந்தது, ஸோ அதுவும் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் அந்த மாதிரிலாம் எது இருந்தாலும் அதுவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ்க்காக நான் வந்து சில்லி ஃபிளெக்ஸ் எடுத்திருக்கேன். சில்லி ஃபிளெக்ஸ்னா ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, 4 வரமிளகா போட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா சில்லி ஃபிளெக்ஸ் கிடைச்சிரும். ஸோ ஸ்பைசஸ்க்காக இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இனி வந்து பாஸ்தா வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் வந்து நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம எவ்வளோ பாயில் பண்ணுறோமோ அதுக்கு அளவா ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து தண்ணி பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக ஆயில். பாஸ்தா பாயில் ஆகிறதுக்குள்ள நம்ம அடுத்து வந்து பாஸ்தாக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சிடலாம். சூப்பரா பாஸ்தா செஞ்சு எடுத்தாச்சு. உண்மையாவே டேஸ்ட் நல்லாவே வந்திருக்கு, நான் பார்த்துட்டேன். ஸோ இனி வந்து மாமாவுக்கு வந்து நம்மளோட லவ்வை வந்து எப்படி காட்ட முடியும், இந்த மாதிரி சாப்பாடு மூலியமா தானே காட்ட முடியும். ஸோ சூப்பரா பிளேட்டிங் பண்ணி மாமாட்ட கொண்டு போய் கொடுக்க போறேன். லவ் ஷோ பண்ற மாதிரி சாஸ்ல வந்து ஹார்டின் போட போறோம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கொண்டு போய் மாமா கையில கொடுக்கலாம்.